வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல முக்கியமான ஒரு சில விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விவசாயிகளின் பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்ற விஷயம்தான். இதுல ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், கேள்விகள் அப்படின்றது போயிட்டு இருக்குது. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி வேற, இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த பயிர் கடன் தள்ளுபடி சார்ந்து இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் விவசாயிகள் பல இடங்கள்ல போராட்டத்தையும் வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், நீங்க கொடுத்த வாக்குறுதியை தானே வந்துட்டு நாங்க கேட்கிறோம், இப்போ வந்துட்டு வேற மாதிரி நீங்க வந்துட்டு திட்டத்தை சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி விவசாயிகள் பல இடங்கள்ல வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பயிர்க்கடன் சார்ந்து அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை முதல்ல வந்துட்டு தெளிவா என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது பார்த்தோம்னா, குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தொகை வந்துட்டு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல குறு விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஏக்கருக்கும் குறைவா வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தான் குறு விவசாயிகள் அப்படின்ற கேட்டகரியில வருவாங்க. இந்த சைடு சிறு விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கருக்கு உள்ள வச்சிருக்கவங்க தான் சிறு விவசாயிகள் அப்படின்னு எடுத்துக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பெரு விவசாயிகள் அப்படின்னு எடுத்துக்கப்படுவாங்க. இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம் இந்த குறு விவசாயிகளுக்கும் சிறு விவசாயிகளுக்கும் தான் அறிவிச்சிருக்கிறாரு. இதுல முதல்ல நாம வந்துட்டு இந்த குறு விவசாயிகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ குறு விவசாயிகள், அதாவது 2 ஏக்கருக்கு குறைவா நிலம் வைத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில இப்ப 50,000 பயிர் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 50,000மும் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதாவது 50,000 தான் அவங்க வந்துட்டு கடனா வாங்கியிருக்கணும், 50,000 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடன் வந்து முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 50,000க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க, 50,000லேருந்து ஒரு 60,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடதுல 40,000 வந்து தள்ளுபடி செய்யப்படும். மிச்சம் இருக்கக்கூடிய 20,000 வந்து விவசாயிகள் தான் கட்டிக்கணும். இப்போ 60,000 வாங்கியிருக்கிறாங்கன்னா அதில் 40,000 தள்ளுபடி செய்யப்பட்டுரும், மிச்சம் 20,000 அவங்க கட்டணும். அதாவது 50,000 வாங்கியிருந்தாங்கன்னா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 60,000 வாங்கியிருந்தாங்கன்னா 40,000 தள்ளுபடி செய்யப்படும், மிச்சம் இருக்கக்கூடியதை அந்தந்த விவசாயிகள் வந்து கட்டிக்கணும். இப்போ அடுத்ததா 60,000லேருந்து 70,000 வரைக்கும் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு 30,000 அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் குறு விவசாயிகளுக்கு, 2 ஏக்கருக்கு குறைவா நிலம் வைத்திருக்கிறவங்களுக்கு. அடுத்ததா 70,000லேருந்து 80,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல 20,000 அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும், மிச்சம் இருக்கக்கூடிய தொகையை அந்த விவசாயிகள் தான் கட்டணும். அடுத்ததா 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல 10,000 அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய தொகையை அந்த விவசாயிகள் கட்டணும். இதுல 1,00,000க்கு மேல கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குறு விவசாயிகளாவே இருந்தாலும் 1,00,000க்கு மேல கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல 5,000 தான் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது தான் இப்போ அரசினுடைய அறிவிப்பா வெளியாயிருக்கு. அடுத்ததா சிறு விவசாயிகளோட கேட்டகரிக்கு வரலாம். சிறு விவசாயிகள் அப்படின்னா 2 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கருக்கு உள்ள வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தான் சிறு விவசாயிகள். இவங்க இப்போ கூட்டுறவு வங்கியில ஒரு 50,000 கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல முழுவதுமா தள்ளுபடி செய்யப்பட அறிவிப்பு வரல, பாதி தான் வந்து தள்ளுபடி செய்யப்படும். யாருக்கு? சிறு விவசாயிகளுக்கு. குறு விவசாயிகளுக்கு தான் 50,000 வாங்கியிருந்தாங்கன்னா முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். சிறு விவசாயிகளுக்கு 50,000 வாங்கியிருந்தாங்கன்னா அதுல பாதி தான் வந்து தள்ளுபடி செய்யப்படும், 25,000 அப்படின்றது தான் வந்துட்டு தள்ளுபடி செய்யப்படும், மிச்சம் இருக்கக்கூடிய தொகையை அந்த விவசாயிகள் கட்டணும். இப்போவே சிறு விவசாயிகள் 50,000லேருந்து 60,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தொகையில 20,000 அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும். அடுத்ததா 60,000லேருந்து 70,000 வரைக்கும் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 15,000 அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும். இப்போ 70,000லேருந்து 80,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 10,000 தள்ளுபடி செய்யப்படும். 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 5,000 அப்படின்றது தான் தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கு மேல இப்போ சிறு விவசாயிகளும் 1,00,000க்கு மேல வாங்கியிருக்கிறாங்க கடன் அப்படின்னா அவங்களுடைய
கடன்ல 5000 அப்படின்றது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது தான் அரசாங்கம் வந்துட்டு அறிவிப்பா வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புக்கு கீழே எத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14,22,555 விவசாயிகள் வந்துட்டு பயனடைகிறாங்க. இது மூலமா அரசினுடைய செலவு வந்துட்டு எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2044 கோடி வந்துட்டு அரசுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்றது வரைக்கும் புள்ளி விவரத்தோட எல்லாத்தையுமே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பா வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இதுல இப்போ விவசாயிகள் போராட்டம் செய்வதற்கும் மக்கள் குழம்பி போய் கேள்விகளை எடுத்து வைக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான். அப்போ நம்மளுடைய முதல்வர் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாருன்னா 5 ஏக்கருக்கு குறைவா விவசாயிகள் நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே அவங்க கூட்டுறவு வங்கியில வாங்கின கடன் வந்துட்டு முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேல வந்து நிலம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட்டுறவு வங்கியில வாங்கின கடன் அப்படின்றது 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதியை சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா இப்போ வந்துட்டு 50,000 வரைக்கும் வாங்குறீங்கன்னா அதுல பாதி அப்படின்னு 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கும் 5 ஏக்கருக்கு அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாக்குறுதி சொல்லியிருந்தாரே, இப்போ வந்துட்டு மாத்தி வேற மாதிரி ஒரு அறிவிப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாரும் அதிருப்தி அடைஞ்சி பல இடங்கள்ல போராட்டம் அப்படின்றத கையில் எடுத்திருக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் அவங்களோட வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடியே வந்துட்டு சொன்னதுதான், அவங்க வந்துட்டு அப்படிதான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு மக்களை ஏமாத்திட்டீங்க, ஸ்கேம் பண்ணிட்டீங்க, அப்படியே இப்படின்னு அவங்களுடைய பங்குக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நம்மளுடைய தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்றுக்கிட்டு 15 நாள்லேயே விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சுமை குறையணும் அப்படின்றதுக்காக அந்த காலக்கெடுக்குள்ள விவசாயிகளுக்கும் சுமை குறையணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா. இது மூலமா வந்துட்டு சின்ன சின்ன விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். இருந்தாலுமே நீங்க வாக்குறுதியா கொடுத்தது என்னவோ அதையெல்லவா நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வைக்கப்படுது. என்னன்னா இப்போ தமிழக அரசு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள்னு சொல்லிட்டு இந்த 50,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிதி நிலைமையை பொறுத்து தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கஜானா என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுடைய தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. இப்போ வெள்ளை அறிக்கையும் இன்னும் சில தினங்களில் வந்துட்டு வெளியிட போகிறாங்க. ஸோ நிதி நிலைமையை பொறுத்து தான் இப்போதைக்கு வந்துட்டு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் தமிழக அரசு அறிவிப்பை வெளியிடும் போது விவசாயிகளுக்கு விளக்கம் கொடுக்கிற வகையில் அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கணும். நிதி நிலைமையின் காரணமாக இப்போதைக்கு இந்த திட்டங்கள் வருது அப்படின்றத வந்துட்டு விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி விளக்கம் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அடுத்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை தான் இந்த இடத்துல இந்த வீடியோ மூலமாக நாம் பதிவு பண்ணுறோம். ஸோ விவசாயிகளுக்கு நீங்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய திட்டம் இப்போதைக்கா இல்லை அடுத்து இனி வரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோமா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனை விவசாயிகளுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வேண்டுகோளாக வைக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது சர்ச்சையான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அருண் அவர்களுக்கு, IPS அருண் அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அப்படின்ற பதவியை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு. இது இப்போ சர்ச்சையா போயிட்டு இருக்குது. அவருக்கு போயிட்டு எப்படி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்ற உயரிய பதவியை வந்துட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் பல பேரும் வச்சுட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்னை காவல் ஆணைய மாநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் இருக்கும்போது என்னென்ன வேலைகள் எல்லாம் அவர் செஞ்சாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். பல பேர் மேல பொய்யா வந்துட்டு குண்டர் சட்டத்தை தூக்கி போட்டதுலேருந்து பழைய ஆட்சி நடத்தின DMK-வோட சேர்ந்து அவர் என்னென்ன வேலைகள்
வேலைகள்லாம் ஈடுபட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் டிவிகேக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் பிரச்சாரம் செய்ய விடாமல் டிவிகேக்கு முட்டுக்கட்டைகளை போட்டது, கொளத்தூரில் மக்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு என்னெல்லாம் வேலைகள் பண்ணாங்க, பஸ்ஸை உள்ளே விட்டது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்தது இல்லையா? கொளத்தூரில் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத நாம் யாருமே மறக்கல. ஸோ அது எல்லாத்துக்கும் டிஎம்கேயோட சேர்ந்து முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஐபிஎஸ் அருண் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்த டைம்ல, எலெக்ஷன் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த அருண் அவர்கள் மேல போயிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாரு, கோரிக்கையுமே வந்துட்டு வச்சுட்டு வந்தாரு. ஸோ இவரை வந்துட்டு மாற்றணும், இவரை வந்துட்டு காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றணும், இவர் இருக்கிறதுனால தான் சென்னையில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண முடியல, நிறைய குழப்பங்களை வந்து ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கொளத்தூரில் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே வச்சு தேர்தல் ஆணைய அதிகாரிகிட்ட எல்லாம் போயிட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான் வந்துட்டு கோரிக்கையுமே போயிட்டு வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் காத்திருப்பு பட்டியலுக்குமே வந்துட்டு மாற்றப்பட்டாரு. ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கவர் டிவிகேக்கே பல விஷயங்களை நெகட்டிவாக அவர் பண்ணியிருக்கிறாரு, மக்களுக்கு நெகட்டிவாக பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிட்டு திரும்ப அவர்கிட்டயே போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா அவரை ஏன் வந்துட்டு நியமிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வந்து எடுத்து வைக்கப்படுது. பட் இருந்தாலுமே நம்மளுடைய தமிழக முதல்வர், நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் எந்த விஷயத்தையும் உடனடியாக பண்ண மாட்டாரு. அவர் பண்ணாதுல ஒரு காரணம் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்றத நாம வந்துட்டு பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர், நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு கீழே நடக்கக்கூடிய ஆட்சி. அவரை மீறி ஒரு ஊழலோ அல்லது சரியில்லாத நடவடிக்கைகளோ எடுக்க மாட்டாங்க, அவருடைய கட்டுப்பாட்டில் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிகாரிகள் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் நல்ல வேலை செய்யக்கூடியவர் தான். அவர் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல முறையிலையும் அவர்கிட்ட வந்துட்டு வேலையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு புஷ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை அவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே இந்த அருண் ஐபிஎஸ் அவர் வந்துட்டு நெருக்கமானவர். இவங்க எல்லாருமே ரொம்ப புஷ் பண்ண அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக தான் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா விஜய் அவர்கள் பதவி கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ அவருக்கு இப்போ அந்த பதவியை கொடுத்துட்டாங்க, அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் செய்த ஊழல்களை வந்துட்டு நம்மளுடைய டிவிகே அரசாங்கம் வெளியில கொண்டு வர போறாங்க. ஸோ அப்படி கொண்டு வர போடும்போது அந்த அமைச்சர்கள் மேலெல்லாம் இந்த அருண் அவர்களை வச்சுதான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு ரீதியிலையும் சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாரா? இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே ஐடி விங், டிவிகேவினுடைய வாரியர்ஸ் எல்லாரும் பார்த்தோம்னா அந்த போக்கிரி படத்தில் இருக்கக்கூடிய சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவனோட பொருளே எடுத்து அவனையே வந்துட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல கொண்டு போய் இப்போ அருண் ஐபிஎஸ் வந்துட்டு நியமிச்சிருக்கிறாரு. அவரை வச்சே டிஎம்கேவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு கைது செய்ய வைக்கக்கூடியது. ஸோ அந்த வேலைகளை பண்ணுறதுக்காக தான் இந்த அருணுக்கு வந்துட்டு அந்த வேலையை, அந்த பதவியை போட்டு கொடுத்துருக்கிறாரு நம்மளுடைய தளபதி அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வச்சு தான் நமக்கு என்ன உண்மை அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அப்படின்ற பதவியை நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லிட்டு போங்க. அது போல் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவை சேர்ந்த 4-5 எம்எல்ஏக்கள் பார்த்தோம்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ நம்மளுடைய டிவிகேல வந்து இணைந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அடுத்ததா அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண இடங்கள்ல, தொகுதிகளில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இடைத்தேர்தல் வந்து நடைபெறும். அப்போ அந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா சார்பா விசில் சின்னத்துல அந்தந்த தொகுதிகளில் நிற்பாங்க. அப்போ மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடணுமா என்ன வேணாமா அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய தளபதிக்காக அவங்களுக்கும் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டு தளபதிக்கு வந்து ஓனாவே வந்து பெரும்பான்மையை வர வைக்கிறதுக்கு மக்கள் ஒரு வழிவகை செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அதிமுகவினுடைய ஒரு சில எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்கிறதுக்கு பிடிக்காம, ஏன் அப்படின்னா ஏற்கனவே பின்னாடி அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்குது. அதில் வந்துட்டு பல அதிமுக எம்எல்ஏக்கள் அதிருப்தி அடைஞ்சி அங்கே சட்டசபையிலேயே பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 25 எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று தாவேகாவுக்கு ஆதரவும் கொடுத்திருந்தாங்க. இப்படி தலைமை மேல அதிருப்தியா இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால வந்து இணைந்திருக்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாம தாவேகால வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா எம்எல்ஏவை வந்து
இணைய முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கட்சி தாவல் சட்டம் வந்துட்டு பாயும். அவங்களுடைய எம்எல்ஏ பதவி அப்படின்றது டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவாங்க அவங்க. ஏன்னா வந்து எவ்வளோ எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அதில் 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் மொத்தமாக கிளம்பி வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதில் 3/2 பங்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது 32 பேர் மொத்தமாக கிளம்பி வந்து தாவேக்கால இணைந்தாதான் கட்சி தாவல் சட்டம் அப்படின்றது வந்து பாயாது. இப்போ ஒரு 4-5 பேர் மட்டும் நாங்கள் தாவேக்கால போயிட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே கட்சி தாவல் சட்டம் பாயும். அவங்களுடைய பதவி அப்படின்றது பறிக்கப்படும். அவங்க டிஸ்குவாலிஃபைட் செய்யப்படுவாங்க. ஸோ அதனாலேயே அந்த 4-5 எம்எல்ஏக்கள் தாங்களாகவே அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, எப்படி அவங்க ஜெயிச்சு 15 நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ தாவேக்கால வந்து இணைந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ திரும்ப அவங்க ராஜினாமா பண்ண தொகுதிகளில் இடைத்தேர்தல் அப்படின்றது நடக்கும். திருச்சி கிழக்கில் நம்மளுடைய தளபதி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த தொகுதி உட்பட எல்லா தொகுதியிலையுமே வந்துட்டு திரும்ப இடைத்தேர்தல் அப்படின்றது நடக்கும். அப்போ இவங்க ராஜினாமா பண்ணவங்க எல்லாருமே விசில் சின்னத்தில் நிற்பாங்க. ரெட்டலையில் நிற்க மாட்டாங்க, விசில் சின்னத்தில் வந்துட்டு நிற்பாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு தான் இப்போது நடந்துட்டு இருக்கு. இதில் அதிமுகலேருந்து ஒரு 4-5 பேர் கிளம்பி வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்தோன்னே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ட்விட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் அவங்க தோல்வி கண்டதுலேருந்து ஃபுல்லாக ட்விட்டே போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் கூட ஓயலை, டெய்லி என்னத்தையாவது வந்துட்டு ட்விட் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தூய ஆட்சியே கிடையாது, தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோசமான வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. குதிரை வேகத்தில் எங்களுடைய ஆட்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு ட்விட்டில் கொட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கே குதிரை பேரம் எங்கே நடக்குது? குதிரை பேரம் அப்படின்னா என்ன? அவங்க எம்எல்ஏவாக இருக்கும்போதே பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 10-15 எம்எல்ஏக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்களோ அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறது. ஸோ அப்படி இல்லைன்னா கூட்டணிக்காக பிரேமலதா அவர்கள்லாம் வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குதிரை பேரம் நடத்தி அழைச்சிட்டு வரதுக்கு பேர் தான் வந்துட்டு குதிரை பேரம் அப்படின்றது. இங்கே என்ன நடக்குது? எம்எல்ஏக்கள் அங்கே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து இணைகிறாங்க. திரும்ப அவங்க இடைத்தேர்தலில் விசில் சின்னத்தில் நின்று போட்டி போட்டு சேருவாங்க. இதுல நீங்க சொல்ற குதிரை பேரம் அப்படின்றது எங்க இருக்குது? அதாவது இந்த குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை திமுக சொல்வதை பார்த்தா தான் வேடிக்கையா இருக்கு. ஏன் அப்படின்னா சேகர் பாபு அவர்கள் ஆரம்பிச்சு, செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பிச்சு, கடைசியா ஓபிஎஸ் அவர்கள் வரைக்கும் எப்படி அதிமுகலேருந்து குதிரை பேரம் மூலமா திமுகவுக்கு வந்தாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாவே தெரியும். இதுல பிரேமலதா அவர்கள் அதிமுக கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணிக்கு எப்படி வந்தாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியும். ஸோ இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு திமுக குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை தாவேக்கா மேல தூக்கி போடுறத பார்த்தா வேடிக்கையா தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கோவை 10 வயது சிறுமிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் கடந்த 2 வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 வயது சிறுமியினுடைய அம்மா ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பல விஷயங்களை அவங்க பேசியிருந்தாங்க. அவங்களுடைய கணவர் மேலே வந்துட்டு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அப்புறம் தனக்கு வந்துட்டு இல்லை நான் வந்து மதுன்னு நினச்சி, கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சி அவர் வந்துட்டு மதுவை கலந்து வச்சுருந்துருக்கிறாரு, அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை அவங்க வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் எடுத்து நிறைய பேர் சுற்று வட்டாரங்களில் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து குடிபோதைக்கு வந்துட்டு அடிமையானவங்க, குழந்தை காணாமல் போன அன்னைக்கும் போதையில் தான் இருந்தாங்க, குழந்தை காணாமல் போனதே அவங்களுக்கு தெரியாது, குழந்தை இறந்து போய் மறுநாள் காலையில் வரைக்குமே அந்த அம்மா வந்துட்டு போதையில் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சாங்க. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ செய்தியாளர்களும் நிறைய கேள்விகளை கேட்டு அவங்க கிட்ட ப்ரெஸ் மீட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சில விஷயங்களை மீடியா முன்னாடி பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, என்னோட மனைவி வந்துட்டு குடிப்பழக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது, பல வருடங்களாகவே குடிப்பழக்கம் அவங்களுக்கு இருக்குது, என் குழந்தை காணாமல் போன அந்த டைம்லையுமே அவங்க வந்துட்டு குடிச்சிட்டு போதையில் தான் இருந்தாங்க, 5:30 மணிக்கு என் பிள்ளை வந்துட்டு காணாமல் போயிருக்கு, நான் 7 மணிக்கு தான் வேலையை விட்டு வந்தேன், அப்போ தான் வந்துட்டு என் குழந்தை காணாமல் போனது எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியே என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் போயிட்டு குழந்தைய தேடி இருக்கிறாங்க, எங்குமே காணலை, அதுக்கப்புறம் நான் 7 மணி 7:30 வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல போக நான் ஃபுல்லாக போயிட்டு குழந்தைய தேடினேன், காணும், அப்பயும் என்னுடைய மனைவி வந்துட்டு குடிபோதையில் தான் இருந்தாங்க அப்படின்றத போட்டு உடைச்சிருக்கிறாங்க. ஒரு வெளிப்படையாகவே ப்ரெஸ் முன்னாடியே இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையுடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் அவங்களுடைய தேடுதல் பணிகளை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
இப்போ என்னுடைய கருத்தா நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த சிறுமியினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாப்பா போணுச்சு, அந்த பாப்பா போகும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பதட்டம் தான் அவங்களுடைய பேச்சில் தெரிஞ்சது தவிர ஒரு தவிப்புன்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேசும்போதே செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு முதல் நாள் அவங்க பேசினது, இரண்டாவது நாள் அவங்க பேசினதுக்குமே மாற்றி மாற்றி சில விஷயங்களை அவங்க சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அவங்க அம்மாவையும் சரி, இப்போ சில விஷயங்களை செய்தியாளர்கள் முன்னாடி பேசிருக்கக்கூடிய அவங்க அப்பாவையும் சரி, ரெண்டு பேரையுமே வச்சு காவல்துறையினர் விசாரணையை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்டுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போதே அந்த பக்கத்து வீட்டில் தான் அந்த நபர் இருக்கார் இல்லையா, கார்த்திக்ன்றவர் இப்போ குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா, அவர் அந்த குழந்தையோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே தான் இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்தை அவங்க வீட்டிலலாம் போய் விளையாடும், அந்த பையன் வந்துட்டு சாக்லேட்டு சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கி கொடுப்பாரு, வாங்கி சாப்பிடுவாங்க, விளையாடிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க. கடைசியாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பையனோட பேரே எனக்கு என்னன்னு தெரியாது, நான் வந்து நியூஸ் சேனல்ஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி மாற்றி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கிட்டையும் போலீஸார் தீவிரமாக விசாரணை நடத்தணும், அவங்க அப்பா கிட்டையும் சில விஷயங்களை போலீஸார் தீவிரமாக விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்தக்கூடிய பட்சத்தில் இதுக்கு பின்னாடி என்ன உண்மைகள் இருக்குது, உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வெளியில் வரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. பிரபு அவருடைய துறையில் திறம்பட செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அது குறித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். அவர் நியமிக்கப்பட்டதுலேருந்தே இப்போ வரைக்கும் அவருடைய வேலையை தீவிரமாகவும் உடனடியாகவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்கள், அதாவது 2 மணி 3 மணின்னு கூட பார்க்காம போயிட்டு ஆய்வு நடத்துறது, அங்கே ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா உடனடியாகவே அவரே நேரடியாக போயிட்டு ரைடுக்கு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் தீவிரமாக இறங்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, கல் குவாரிகள் நிறைய இருக்கு இல்லையா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல் குவாரிகளில் ஆய்வு நடத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஸோ ஆய்வு நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, ஆய்வு அறிக்கை இன்னும் வெளியில் வரல, ஆய்வு தான் நடத்த சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஆய்வு மேற்கொண்டுட்டு கடைசியாக தான் அறிக்கை அப்படின்றத கொடுப்பாங்க. அதை வச்சு தான் யார் யார் விதி மீறி செயல்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த கல் குவாரிகள் மேலே நடவடிக்கை எடுப்பார். ஆனால் ஆய்வு மேற்கொள்ள போயிருக்கிறாங்க, இன்னும் அறிக்கையே வரல. அறிக்கை வரத்துக்குள்ளேயே டி.கே. பிரபு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தென்காசியில் ஒரு 18 குவாரிகளை தற்காலிகமாக மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஏன்னா இந்த கல் குவாரிகளை அவர் நேரடியாக போயிட்டு பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி செக் பண்ணும்போதே அவருக்கு விதிமீறலில் தான் செயல்படுறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக அறிக்கை வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் இந்த 18 கல் குவாரிகளையும் தற்காலிகமாக மூடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இப்போ தற்காலிகமாக மூடவும் பட்டிருக்குது. அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த 18 கல் குவாரிகளும் நிரந்தரமாக மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் இப்போ வெளியிட்டிருக்கிறாரு. இதை தாண்டி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்குவாரிகள் எல்லாத்துலேயும் ஆய்வு அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. சட்ட விதிகளை விதியை மீறி எந்தெந்த கல்குவாரிகள்லாம் செயல்படுதோ அந்த கல்குவாரிகள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், நிரந்தரமாக மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக சட்டவிரோதமாக சட்ட விதிகளை மீறி அந்த கல்குவாரி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. 2000 அடி ஆழம் வரைக்கும் தோண்டி கனிம வளங்களை எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட விதிகளுக்கு மீறி அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. 2000 அடிக்கு கீழே வரைக்கும் போய் தோண்டி. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் கூட சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டிருந்தார், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் கல்குவாரியை நோட் பண்ணி அங்கே சட்ட விதிகளை மீறி கனிம வளங்கள்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே வெடி வைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நடுங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம அந்த கல்குவாரி சட்ட விதிகளை மீறி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியில நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மேகதாது அணை பிரச்சனை, அதாவது இதில் ஆல்ரெடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பே வெளியிட்டிருந்தார். மேகதாது பிரச்சனையில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது, காங்கிரஸ் என்னதான் கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம், காங்கிரஸ்க்கு எதிராக அவங்க பேசுவாங்களா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சட்ட போராட்டம் அப்படின்றது உச்சக்கட்டமாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார்.
எழுதியிருக்கிறாரு. ஏன் இப்போ திடீர்னு கடிதம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு பூமி பூஜையை வந்துட்டு கர்நாடக அரசு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை கண்டித்து நம்ம பிரதமருக்கு வந்துட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த காவிரி படுகையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது காவிரி அந்த இதில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு அந்த இடத்துல எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து செயல்படுத்தக்கூடாது. காவிரியை வந்து தடுத்து தான் மேகதாது அணை வந்துட்டு கட்டணும். ஸோ அப்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, உத்தரவு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுறதுக்கு பூமி பூஜையெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை கண்டித்து தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிரதமருக்கு வந்துட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு. என்னன்னா, கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தோடைய தீர்ப்பையும் வந்துட்டு மீறி பூமி பூஜையை வந்துட்டு நடத்தியிருக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசுக்கு நீங்கள் அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பிரதமர் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுக்க போறாரு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னம் பகுதியில் விசிகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையில பயங்கரமான மோதல் நடந்திருக்கு. அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வெளியாக இருந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னம் அப்படின்ற இடத்துல விசிகவினர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு கண்டன போராட்டம் மாதிரி நடத்தியிருக்கிறாங்க. எதுக்குன்னா, ராசா அவர்கள், திமுகவை சேர்ந்த ராசா அவர்கள் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி விசிகவையும் சரி, அதுக்கப்புறம் IUML கட்சியும் சரி, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்து ட்விட்டு போட்டிருந்தார் இல்லையா. நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த மாதிரி கடுஞ்சொற்கள்லாம் பயன்படுத்தி விமர்சிக்க வேணாம், அந்தந்த கட்சிகள் வந்துட்டு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கண்டிக்கிற மாதிரி சில ட்விட்டை வந்துட்டு போட்டிருந்தார். ஸோ அந்த ராசா அவர்கள் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விசிக விமர்சிச்சிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்காக விசிகவினர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க குன்னம் பகுதியில். ஸோ அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கும் போது தான் விசிகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு, தகராறு ஏற்பட்டு, அடிதடி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு போயிருக்குது. அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வெளியாக இருந்தது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது விசிக திமுகலேருந்து வெளிவந்துட்டாங்க. அவங்களுக்கு அமைச்சரவை சில இடமும் வந்து இங்கே தாவேகா சார்பில் கிடச்சிருக்குது. இவ்வளோ நாட்கள் அவங்க திமுக கூட்டணியில் இருந்தப்போ அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடச்சிதா? ஏன்னா திருமாவளவர்கள் அப்பையிலிருந்தே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து அவ்வப்போது வச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் திமுக சைடு அவருக்கு கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் திருமாவளவர்கள் எவ்வளோ வித கருத்துக்கள் அவர் எடுத்து வச்சுட்டு இருந்தார், என்ன சமூகத்திற்காக யாருக்காக அந்த கட்சி வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ திமுகவோட ஒரு கூட்டணியில் இருக்கும்போது எதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த விஷயங்கள்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் போடணும். ஸோ இப்போ தாவேகா சைடு மக்களினுடைய சக்தியா, மக்களினுடைய தீர்ப்பா இருக்கக்கூடிய தாவேகா சைடு திருமாவளவர்கள் வரும்போது அவருக்கு அமைச்சரவையில் இடமும் அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த அமைச்சரவை மூலமா அவங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க, எந்த சமூக மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கான நல்ல விஷயங்களை அவங்களால வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதன் ரீதியாக தான் அவங்க அந்த முடிவை வந்துட்டு எடுத்து வெளியில் வந்து இப்போ அமைச்சரவையில் இடமும் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போது உங்களுடைய கூட்டணி கட்சியிலேருந்து விலகி அவங்க அந்த கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ மோசமான விமர்சனங்களை என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி ராசா அவர்கள் பேசியிருந்தாரு அப்படின்றத நமக்கு இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளேயே வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோ மோசமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் விமர்சிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா. நாம் அப்பவே சொல்லியிருந்தோம், இந்த ராசா அவர்களினுடைய இந்த வார்த்தைகளுக்கு, இந்த பேச்சுக்கு இந்த சைடு திருமாவளவர்கள் கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும். அதாவது இவ்வளோ நாட்கள் அவங்க திமுகவில் இருந்தாங்க, வெளியில் வந்தாங்கன்றதுக்காண்டி இவ்வளோ மோசமாக விமர்சிப்பாங்களா? இதுக்கு திருமாவளவர்கள் குரல் கொடுத்தே ஆகணும், என்னன்னு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசியிருந்தோம். ஆனால் திருமாவளவர்கள் அது ரீதியாக பெருசாக எதுவுமே வந்துட்டு அவர் பேசிக்கல. ஆனால் விசிக சார்பாக கண்டன போராட்டம் வந்துட்டு நடத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் திமுகவினர் வந்துட்டு அடிதடி, தகராறுகள், மோதல் அப்படின்றத வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ ராசா அவர்கள் பேசின அந்த பேச்சு குறித்தும் இந்த சைடு இப்போ விசிகவினர் போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல நடந்த தகராறு, மோதலுக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல கேட்டுக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு பயணம் செல்ல இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, மோடி அவர்களையும் சந்திக்கிறதுக்கு, இந்த சைடு காங்கிரசினுடைய தலைவர்களையும் சந்திக்கிறதுக்காக தான் டெல்லி வந்துட்டு போறாரு. ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் போயிட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சந்திச்சிருந்தார் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் அங்கேயும் போயிட்டு பாஜக ரீதியாகவும் இந்த சைடு
காங்கிரஸ் ரீதியாகவும் தலைவர்களை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறாரு. ஸோ மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ அறிவித்திருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி அது சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதே போல இப்போ திரும்ப விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில திரும்ப தகராறு அப்படின்றது நடந்துட்டே இருக்குது. அது சார்ந்தும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.